ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட விசித்ரா மம்மி அது மட்டும் இல்லாமல் தினேஷ் இவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைகள் வந்து எவ்வளோ நாள் ஆனாலுமே வந்து தீரவே தீராது போல இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ வந்து 2 பேருமே வந்து மனசில் வேஜஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி வந்து குக்கிங் டீமில் யார் போட போகிறாங்க, குக்கிங் டீமில் யார் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளும் ஓட்டிங் லிஸ்ட்ஸும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம விசித்ரா மம்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷை தயவுசெய்து குக்கிங் டீமில் போட்டுறாதீங்க. யாராலையுமே சமைக்கவே முடியாது. அவர் வந்து குக்கிங்கை நீட்டாகவும் பார்த்துக்க மாட்டுறாரு. அந்த இடத்த சுத்தமாகவும் வச்சுக்க மாட்டுறாரு. யார் குக்கிங் பண்ணாலும் வந்து குறுக்கில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப வந்து இம்சை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து தினேஷை மட்டும் உள்ளே போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இல்லை தினேஷை தான் உள்ளே போடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து அவ்வளோ நீட்டாக வந்து கிச்சன் ஏரியாவை பார்த்துட்டாரு. நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் குக்கிங்க்கு அவர் மட்டுமே ஹெல்ப் பண்ணார். வேறு யாருமே குக்கிங்கை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து தினேஷ் இல்லை அப்படின்னா போன வாரம் ஃபுல்லாக சமைச்சிருக்க கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து எல்லாத்தையும் காய்கறி கட்டி கொடுத்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதத்தில் வந்து வதக்கிறதுலாம் பண்ணிகிட்டு இருந்தார். குக்கிங்குமே அவர் தான் பண்ணார், க்ளீனிங்குமே அவர் தான் பண்ணார். ஸோ தினேஷ் வந்து பங்கமாக பண்ணார். ஸோ அதனால் வந்து தினேஷ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுவே வந்து விசித்திராக ஒரு பெரிய மூக்குடைப்பாக தான் இருந்துச்சு. என்னப்பா இது நம்ம சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஒரு வாட்டியும் விசித்திரா போய் தினேஷை வந்து நான் வந்து தினேஷை மொத்தத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து தினேஷ் தான் விசித்ராவை சமாளிக்கிறதுக்கான ஒரே ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். போன வாட்டி வந்து நீங்கள் என்னங்க ஹைஜீனாகவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி விசித்ரா தினேஷை பார்த்து கேட்கும்போது, தயிரில் மிச்சுதுங்க அதை தின்னீங்களே, அப்போ உங்கள் ஹைஜீன் எங்கெங்க போச்சு அப்படின்னு சொல்லி தினேஷ் டப்புன்னு விசித்ராவை திருப்பி கேட்டார். நிறைய விஷயங்கள்லாம் வந்து தினேஷ் மட்டும்தான் வந்து ஒரே ஆள் நம்மளோட விசித்ராவை சமாளிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸை டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த இதில் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த குக்கிங் டீமில் யார் இருந்தால் ரொம்பவே சூப்பர், யார் குக்கிங் நல்லா பண்ணுறா அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.